சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புத்தகம். டைரெக்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்படி சேமிங்க, இப்படி சம்பாதிக்கலாம், இந்த தொழில் செய்யுங்க, இது எதையுமே இவர் சொல்லவே இல்லை. ரிச்சர்ட் ரொனால்ட் ரீட் அப்படின்னு ஒரு 2 கதாபாத்திரங்களுடைய கதைகள். தங்க நாணயத்தை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க, பக்கத்தில் இருக்க பீச்சில் போயிட்டு இந்த தங்க நாணயங்களை வச்சு விளையாடுறாரு. 4ல் 1 பங்கு குடும்பத்துக்கும் மிச்சத்தை சொசைட்டிக்கு எழுதி வச்சுட்டு போகிறாரு. யாருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பெருசாக பார்ப்பீங்க? பணம் சார் உளவியல், சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இல்லைனா நம்ம சம்பாதித்த பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்றத எங்கேயுமே நேரடியாக நமக்கு கொடுக்கவே இல்லை. அவர் சந்தித்த, அவர் கேட்ட, பார்த்த உண்மை கதைகளின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை நமக்கு இந்த புத்தகங்கள் மூலமாக ஒரு கதைகளாகவே கொடுத்துருக்காரு. இன்ட்ராக்டிவ் ஸ்டோரிஸ். நம்ம அதை படிக்கிறது மூலமாக நம்மளே அதை சிந்திக்க தோன்ற மாதிரியான கதைகளை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ரிச்சர்ட் ரொனால்ட் ரீட் அப்படின்னு ஒரு 2 கதாபாத்திரங்களுடைய கதைகளை நமக்கு முன்வைக்கிறார் இந்த புத்தகத்துடைய தொடக்கத்திலேயே. இந்த 2 கதைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கதையை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அது முகவுரையில் சொல்லப்பட்ட ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு பணக்காரர் அவருடைய வாழ்க்கை முறை, அவர் எப்படி ஆடம்பரமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு அப்படின்றத அந்த கதையில் சொல்லியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துடைய பேரெல்லாம் இங்கே சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கதை இப்படி தொடங்குது. அவர் புதிய நிறுவனங்களை தொடங்குறதுலையும், தொடங்கிய நிறுவனங்கள் லாபகரமாக இயங்கும்போது அதை விற்று அதை பல மடங்காக அதிலிருந்து லாபம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற வித்தியை கற்றுக்கிட்டவர். அவர் சம்பாதித்த பணத்தை எப்படி வெளி உலகத்துக்கு அவர் காமிக்கிறாரு, இல்லை வெளிப்படுத்திக்கிறார் தன்னை அப்படின்றத சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாரு. அவர் அந்த ஸ்டே பண்ண ஹோட்டலில் எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு பணியாளரை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுத்து, இதுக்கு ஃபுல்லாக எனக்கு போய் தங்க நாணயம் வாங்கிட்டோம் அப்படின்றாரு. அந்த தங்க நாணயத்தை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க, பக்கத்தில் இருக்க பீச்சில் போயிட்டு அந்த நாணயங்களை நம்ம சின்ன பிள்ளையில் விளையாடுவோம் பார்த்திங்களா, அந்த தட்டையான ஒரு கல்லை எடுத்துகிட்டு இந்த குளத்தில் எறிவோம். அது ஒரு மிதந்து போகும், தவளை மிதந்து போகிற மாதிரி மிதந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு, இல்லைன்னா அந்த சுண்டி விடுற விளையாட்டு, அந்த தங்க நாணயங்களை வச்சு விளையாடுறாரு. ஸோ அவர் பணத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை அந்த கதைகள் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது, நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய பார்வை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டுருக்காரு. அடுத்ததாக ரூமுக்குள்ளே வர்றவர் அங்கே இருக்கிற ஒரு அலங்கார விளக்கு உடச்சிடுறாரு. ஸோ அந்த ஹோட்டலுடைய பணியாளர் என்ன கேட்குறாரு, சரி இந்த அலங்கார விளக்கு ஒரு $500, அவங்களுடைய பணத்துலேயே நம்ம பேசுகிறோம், $500 அந்த பணத்தை மட்டும் நீங்கள் செலுத்திடுங்கன்னா இவருக்கு கோவம் வந்துருச்சு. என்கிட்டயே நீ $500 கேட்குறியா, நான் யார் தெரியுமான்ற மாதிரியான ஒரு தொனி. எப்பயுமே கட்டுக்கட்டாக பணத்தை கையிலையோ பாக்கெட்லேயோ மற்றவங்க தெரிகிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாரு, ஒரு $5000 எடுத்து கொடுத்துறாரு. இந்த மாதிரி பொது இடத்துல வச்சு என்கிட்ட பணம் கேட்டு அசிங்கப்படுத்தாத, $5000 வச்சுக்கணும். அதோடைய உண்மையான அதோடைய விலை $500, 10 மடங்கு அதிகமாக பணத்தை கொடுக்குறாரு. இதில் இழப்பு இவருக்கு தான், அவருடைய ஆடம்பரத்தை காமிச்சிக்கிறதுக்காக. இது என்னுடைய பார்வை. உங்களுக்கு அது எப்படி தெரியுது? அவருடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறாரா, இல்லை தற்பெருமையை காமிச்சிக்கிறாருன்றது நீங்கள் அந்த கதைகள் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆசிரியரும் அதை தான் உணர்த்த வர்றார் இந்த கதைகளில். ஸோ இந்த கதைகள் எதுக்காக அப்படின்னா, முகவுரையில் அடுத்த கதைகளுடைய நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ரிச்சர்ட் அப்படின்றவர் இவருமே ஒரு பெரிய பணக்காரர், பல நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு வரவர். இவர் இப்போ குடியிருக்கிற ஒரு வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வீடு. அந்த வீடு இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடன் வாங்குறாரு. அந்த வீடு இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குறாரு. பேராசைக்காரர் அப்படின்னு சொல்லலாம். பேராசைக்காரர்னால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வீடு, அந்த சாப்பாடு, அதே விஷயங்கள் தான் பெரிய இடங்களுக்கு போகும்போது பங்களாலேயும் அதே தங்குற அந்த வசதிகள்லாம் கிடைக்க போது அதே சாப்பாடு தான் கிடைக்க போகுது. பட் விலை பார்த்திங்க அப்படின்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேராசைக்காரர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வீடை பெருசாக்குறாரு. அதில் அவருடைய வாழ்வியல் முறை அந்த ஆடம்பரமாக்கிக்கிறாரு. அதுக்கெல்லாம் கடன் வாங்குறாரு. இவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது 2008 ஒரு பொருளாதார மந்தநிலை. அப்போ இவருடைய பணத்துடைய மதிப்பு எல்லாமே கீழே இறங்குது. கடன் சுமை அதிகமாகுது. கோர்ட்டில் கேஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய கடனுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது, என்கிட்ட இல்லை, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் ஜப்தி பண்ணிக்கங்கன்றார். ஸோ அந்த ஜப்தி பண்ணும்போது அவருடைய சொத்துக்களுடைய மதிப்பு எல்லாமே 75% கீழே லெஸ்ஸர் அமௌண்ட்டில் அதை ரேட் போட்டு அவங்க எடுக்கிறாங்க. இவருடைய அந்த சம்பாதித்த பணமோ இவர் காமிச்ச ஆடம்பரமோ எதுவுமே அவரை காப்பாரு. இப்படி ஒரு கதையை அவங்களுக்கு முன்வைக்கிறார். இரண்டாவதாக நம்ம சொன்ன கேரக்டர் ரொனால்ட் ரீட்.
இவர் வந்து ஒரு கார் பராமரிக்கும் பணி செய்து வந்தவர். இவருடைய இறப்புக்கு பின்னாடி இவர் எப்படி அறியப்பட்டார்ன்றதை கடைசியில் சொல்கிறேன். கார் பராமரிக்கும் தொழிலில் இருந்தவர் பல வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பணத்தை வந்து சேமிச்சுக்கிட்டே வர்றாரு. எவ்வளோ சேமித்தாருன்றதெல்லாம் அந்த தகவல் எதில் சேமித்தார் அந்த தகவல் எதுவுமே இந்த கதைகளில் இருக்காது. ஏன்னா அவருடைய ஆசிரியருடைய நோக்கம் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை இல்லை பழக்க வழக்கங்கள் நமக்கு வேணுன்றதை தான் சொல்கிறதே தவிர டைரெக்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்படி சேமிங்க, இப்படி சம்பாதிக்கலாம், இந்த தொழில் செய்யுங்க, எதையுமே இவர் சொல்லவே இல்லை. இந்த கோர் தான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதில் இந்த ரொனால்ட் ரீட் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஒரு 38 வயதில் அவர் ஒரு வீடு வாங்குறாரு. 50 வயது வரைக்கும் அவர் அதே வீட்டில் தான் இருக்கார். எந்த வித மாற்றங்களும் செய்யாமல் அவருடைய மனைவியோடு வாழ்ந்து வர்றார். அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறமாவும் அவர் தனியாகவே அந்த வீடுகளில் இருக்கார். அவர் இறப்புக்கு வந்துட்டு ஒரு உயிர் எழுதி வச்சுருக்காரு. என்னென்னா அவருடைய சொத்தில் 4ல் 1 பங்கு அவருடைய மனைவியின் குழந்தைகளுக்கு, மிச்சம் 3 பங்கு அந்த ஊரில் இருக்கிற மருத்துவமனைக்கும் நூலகத்துக்கும் எழுதி வச்சுட்டு போகிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது, யாருமே நம்ம பண்ண மாட்டோம். 4ல் 1 பங்கு குடும்பத்துக்கும் மிச்சத்தை சொசைட்டிக்கு எழுதி வச்சுட்டு போகிறாரு. அப்போ தான் அவர் வந்துட்டு அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவர் எப்படி தெரிய வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அவர் வந்து ஒரு கொடையாளராக ஒரு பணக்காரராக அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. எப்படி இந்த பணம் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா, ஏதாவது லாட்ரி கிடச்சதா அப்படின்னு சொல்லி பேச்சு வரும்போது இல்லை, அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காது. அது நாளடைவில் அந்த வருடங்களில் அவருக்கு வந்துட்டு பல மடங்காக கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட $8 மில்லியன் சொந்தக்காரராக அவர் இறந்துருக்காரு. அதில் $2 மில்லியன் குடும்பத்துக்கும் $6 மில்லியன் சொசைட்டிக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ யாருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பெருசாக பார்ப்பீங்க? ரிச்சர்டா இல்லை ரொனால்ட் ரீட்டா? இப்படி வாழலாமா அப்படி வாழலாமா? அது எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு. உங்களுடைய கருத்துக்களையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கங்க. இந்த புத்தகத்தில் இப்போ நம்ம சொன்ன கதைகள் மாதிரியே நிறைய கதைகள் கொடுத்துருக்காரு ஆசிரியர். அந்த கதைகள் எல்லாம் படிங்க. இந்த புத்தகத்தை நானும் பரிந்துரைக்கிறேன். இந்த கதைகளெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா பணத்தின் மேலான ஆசை இல்லை பணத்தை எப்படி சேமிக்கிறது சம்பாதிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த புத்தகத்திலிருந்து மேலும் சில கதைகள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுது. அடுத்த பதிவில் நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களோட. நன்றி.